ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். நான் ஸ்பாட்லைட்டுக்கு வந்தாலே வேறு யாருக்கு ஸ்பாட் வைக்க போகிறேன்? விஜய்க்கு தான். ஆமாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி கூட விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அதில் கூட இறந்த அந்த 41 பேர் மருத்துவமனையில் இன்னமும் சிகிச்சை பெற்று வர்ற அந்த 50க்கும் மேற்பட்டோருக்கு எந்த விதமான ஆறுதலும் தேறுதலும் பெருசாக தெரிவிக்காமல் அப்படி போகிற போக்கில் சொல்லிவிட்டு அவரோட நோக்கமெல்லாம் இதெல்லாம் பண்ணது திமுக அப்படின்னு சித்தரிக்கிறதுக்காகவே அங்கே உண்மையாக அந்த ஆம்புலன்ஸில் திமுக அணி அப்படின்னு சொல்கிறதும், வாட்டர் பாட்டிலில் செந்தில் பாலாஜி அவருடைய உருவப்படம் பொறித்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்ததும் தவறு தான், தவறாகவே இருக்கட்டும். ஏன் இதே அதிமுக பண்ணலையா? வெள்ளை அப்பவும் அப்பவும் பத்திரிகை என்னது அவங்களுடைய படங்களை புகைப்படங்களை எடுத்துகிட்டு போய் அச்சிட்டு கொண்டு வரலையா? அதை பார்த்துட்டு அதுலேருந்து வந்தவர் தானே செந்தில் பாலாஜி. அதனால் அந்த இது பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒட்டுமொத்த திமுகவையும் குறை சொல்கிறதும், இந்த அசம்பாவிதத்துக்கே காரணம் செந்தில் பாலாஜியும் திமுகன்ற மாதிரியும் சித்தரிக்க முயல்வதும் ரொம்ப தவறான விஷயம். அதாவது தமிழகத்தில் எவ்வளவோ சேதங்கள் ஏற்பட்டது. அப்போதெல்லாம் இங்கே திரும்பி கூட பார்க்காத மத்திய அரசு இந்த படத்துக்கு இந்த இந்த விஜயோட இந்த நிகழ்வுக்கு டக்குன்னு 2 லட்சம் ரூபா பிரதமர் நிவாரண நிதியிலேருந்து அறிவிச்சிருப்பதும் எல்லாமே பாலிடிக்ஸ் இல்லைங்களா? அந்த பாலிடிக்ஸ் மாதிரியே விஜயும் இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி வீடியோ முன்னாடி உட்காந்துட்டு பின்னாடி காக்கா குருவிலாம் கத்துது, மைக் வச்சு கூட பேசலை. இவர் வருத்தம் தெரிவிக்கிறது கூட வெளியில் பெருசாக தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல் இருக்குது. அது மைல்டு வாய்ஸில் கூட இருக்கவனும் சொல்ல மாட்டாங்க போல் இருக்குது. மைல்டு வாய்ஸில் அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? என்ன இந்த மாதிரி கரூரில் எதிர்பார்க்காத அசம்பாவிதம் நடந்துடுச்சு, அதுவாயிடுச்சு இதுவாயிடுச்சு, அதுக்கெல்லாம் நான் எதிர்பார்க்கலாம், நானே எதிர்பார்க்கலாம், அந்த நேரத்தில் நான் ஊருக்கு கிளம்பி வந்திருக்கக்கூடாது. 3 நாள் கழித்து தான் உனக்கு ஞானோதயம் வருமா? நாங்கள்லாம் கேட்ட பிறகு அப்போ கூட உங்களுடைய தவறு தாங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜயின் சுயநலம் ஹெட்வெயிட் மட்டுமே இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு காரணம். போலீஸ்காரங்க அவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்தே பைபாஸ்லேருந்தே கையாட்டுங்க, பாதி பேர் கலைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் பேசுங்கன்னா இல்லை முடியாது அப்படின்ட்டு உள்ளே கெத்தாக உள்ளே போயிட்டு இன்றைக்கி சாது மாரி பேசுகிறீங்க. இதில் திமுகவை குறை கூறுறது மட்டும் இல்லாமல் முதல்வர் 72 வயதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வருக்கெல்லாம் சொம்பு தூக்கலைங்க, உண்மையை சொல்கிறேன். அன்னைக்கு ராத்திரியே கிளம்பி போனார். நீ அங்கேருந்து நீ திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஓடி ஒரு பத்திரிகைக்காரனோட குரல் நான் திரும்ப சொல்கிறேன். அந்த 30 உயிர் போயிடுச்சு, அப்போ 30 உயிர் போயிருந்தது, 30 உயிர் போயிடுச்சேன்னு பரிதவித்து அவன் குரலில் இருந்த அந்த ஒரு துணி கூட உங்களுடைய நடையில் உடையில் இல்லை. அல்டலாக இறங்கி அமத்தலாக நடந்து ஏர்போர்ட்டுக்குள்ளார போகிறீங்க, அந்த பதில் கூறாமல். அப்போவே இந்த வருத்தத்தை தெரிவிச்சிருந்தா உங்களை கையெடுத்து கும்பிட்டுருப்போம்ல. இன்றைக்கி திமுக தான் காரணம், அவங்க தான் காரணம், யாருன்னு தெரியாது, இதெல்லாமே பாலிடிக்ஸு, நான் இன்னும் ஸ்ட்ராங்காக வருவேன். நீ வர்றதை பற்றி மட்டுமே யோசிக்கிறியா? போன உயிர்களை பற்றி யோசிக்கிறியா? நீ 40 பேர் சமாதி மேலே நடந்து நீ ஸ்ட்ராங்காக வருவியா? நீ 41 பேர் சமாதி மேலே இது தேவையா? வெட்கக்கேடான விஷயம். விஜய், உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ கூட நீங்கள் பேசுகிறதெல்லாம் ட்ராமாவாக தெரியுது. பவுடரை பூசிக்கிட்டு விற்க வச்சுக்கிட்டு கேவலமாக இல்லை. அரசியல்வாதிக்கான தகுதி என்ன? ஏன் நிர்வாகிகள்லாம் கைது பண்ணாதீங்க? நான் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ தான் இருக்கேன், உங்களுக்கு பழி வாங்கணும்னா பழியாக வாங்குறாங்க. 41 உயிருக்கு உங்களை கைது பண்ணாமல் எங்களையா கைது பண்ணுவாங்க? பழி வாங்குறாங்களாமே. பேசுகிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. நானே உங்களை பேசுகிறேன்னா உள்ளுக்குள்ளார ஒரு ட்ரிப்பு ஓட்டி பார்த்துட்டு பேசுகிறேன். நீங்கள் எந்த ஓட்டலும் இல்லை, உருட்டலும் இல்லை, அலட்டலாக பேசுகிறீங்க. முதல்வர் என்ன உங்கள் வீட்டு யார்? நீங்கள் நேற்று வரைக்கும் 200-250 கோடி ரூபாய்க்கு பிளாக்கும் வீட்டுமா வாங்கி அந்த காசில் ஒரு செக்யூரிட்டி மக்களுக்கு கொடுத்துருக்க முடியாது அவங்களால? எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? நீங்கள் ஏதோ சேவகம் கல்யாண மண்டபம் மெட்ராஸில் இருக்க உங்கள் ரசிகர் ஒருத்தனுக்காவது அதில் ஃப்ரீயாக திருமணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லுங்கள். ஒத்த பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன் நான். ஒன்றுக்கு சாலிகிராமத்தில் ஒரு மண்டபம், போரூரில் ஒரு மண்டபம், சாலிகிராமம் குமரன் காலனியில் ஒரு மண்டபம், இன்னும் எனக்கு தெரியாமல் எத்தனை மண்டபங்களோ. அதெல்லாம் அவங்க அப்பா எதுக்காக கல்யாண மண்டபம் கட்டி விட்டார்? ரசிகர்களுக்கு இங்கே இலவச திருமணம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. எங்கேயாவது இலவச திருமணம் ஒன்று பண்ணியிருப்பீங்களா நீங்கள்? அதில் சும்மா
பில்டப்பு என்ன வாடகை அதுலேருந்து வருது? நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்த ஆளா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாவது பத்திரிகைக்காரங்க வேணுங்கிறவங்களுக்கு கல்யாண மண்டபத்தை வந்து ஃப்ரீயாக கொடுப்பாரு. நீங்கள் அப்படி செஞ்சதே எனக்கு தகவலே இல்லை. நீங்கள்லாம் சேவை செய்ய வந்துட்டேன், காரா சேவை செய்ய வந்துட்டேன், மிச்சர் செய்ய வந்துட்டேன்னு பேசுகிறதெல்லாம் விஜய், உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய ட்விட்டர்லேயே கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கிறான், ஆதவ் அர்ஜுனாவை விட மிக ஆபத்தானவன் விஜய், கொஞ்சம் கூட அழட்டிக்காமல் பேசுகிறான் பாருங்கள், நடிக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் அப்படின்ட்டு. உண்மை அதுதான். நான் உரிமையில் உங்களை பேசலை, அந்த சம்மந்தப்பட்டவர் போட்டிருக்க கமெண்ட்டை சொல்கிறேன். நான் ரொம்ப தப்பாக இருக்குது. உங்கள் மீட்டிங்க்கு வந்து இறந்த 41 பேர் மேலே அக்கறை இல்லை, உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினவங்கள அரசு கைது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறீங்க, வருத்தப்படுறீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்ணுறது? எங்கே விட்டு அடிக்கிறது? விஜய், இது தப்பு. பொல்லாத அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி சிலர் ஒரு கட்சி இல்லை, கட்சாவே நீங்கள் மதிக்கலை. அந்த கட்சி தலைவர் எடப்பாடி இடையில பாடிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கெல்லாம் அவர் மேலே அவ்வளோ வருத்தம் வருது. செஞ்சவன் அவனுக்கு பப்ளிசிட்டி பண்ணிட்டான்னா எப்படி வந்துச்சு பேனர்? எப்படி செந்தில் பாலாஜி அங்கே வந்தார்? செந்தில் பாலாஜியோட ஊர் யாது? கரூர். என் ஊரில் நான் இருக்க மாட்டேன்? சென்னையில் நான் மினிஸ்டராக இருக்கேன், பத்திரிகையாளராக இருக்கேன், என் ஊருக்கு நான் போக மாட்டேன்? மற்ற நேரம் அவரோட தொகுதி இல்லை அது. டக்குன்னு வந்தால் அதுக்கு கேள்வியா? வந்தால் குத்தம், வராங்காட்டியும் குத்தம். ஆம்புலன்ஸ் வந்தால் கூட்டம். ஆம்புலன்ஸு உங்கள் ரசிகர்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கா? ஆம்புலன்ஸு ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடந்துன்னா அங்கே வெறும் ஆம்புலன்ஸாக தான் போவோம். அங்கே போய் சம்மந்தப்பட்டவங்களை தூக்கி வச்சுட்டு வர்றப்போ தான் அது ஃபில்லப் ஆகி வரும். கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு திரும்பி வெறும் ஆம்புலன்ஸாக தான் வரும். வெறும் ஆம்புலன்ஸ் வந்து இது வந்து கடவுள் மாதிரி உங்களுக்கு ஒரு காட்சிகளையும் ரசிகர்கள் காமிச்சிட்டு இருக்காங்களாமே. நீங்கள் பேசியிருக்கீங்க வீடியோவில். அபத்தமாக இல்லை? உங்களுக்கு தெரியாது? ஆம்புலன்ஸ் என்ன நோயாளியை வச்சுக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்குமா? கொண்டு போய் இறக்கி விட்டு வர வேணாம், ஏற்ற போக வேண்டாம். இதெல்லாம் சாட்சியாக கிரியேட். அதேமாரி இவர் செந்தில் பாலாஜியோட ஆள் ஒரு பைத்தியக்காரன் யூடியூப்பில் பேசுகிறான். இவர் செந்தில் பாலாஜின்னு வட்டமிட்டு இன்னொரு கட்சியோட மீட்டிங் நடக்குதுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு பாருன்னு நான் என் ஆளை அனுப்ப மாட்டேனா? 4 பேர் வந்தால் என்ன தப்பு? அங்கே என்னங்க பேசுகிறீங்க? நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. திமுக மீட்டிங் நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ப்ராப்பர் அரசியல்வாதி கிடையாது. உங்களுக்கு எவன் எப்படி பேசுனான்னா உங்களுக்கு கும்பல் கூடணும், அதுக்காக 7 மணி நேரம் வெயிட் பண்ணி மக்களை சாவடிப்பீங்க. உங்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியாது. ஆனால் அடுத்த அரசியல்வாதி அடுத்த கட்சியில் என்ன நடக்குதுங்கிறது 4 பேர் அனுப்பி பார்ப்பான். அதுதான் அரசியல்வாதிக்கு அழகு. அங்கே 4 பேர் செந்தில் பாலாஜியோட ஆள் நின்னான் போனான், வந்தால் என்ன தப்பு? ரகலையில் அவங்க ஈடுபட்டாங்களா? அதை காட்டுங்க. எனக்கு எல்லாம் சாட்சியாக வந்துடுச்சு, கடவுள் மாதிரி எனக்கு அனுப்புகிறாங்க. எந்த கடவுள்? இந்து கடவுளா, இயேசு கடவுளா? ஜோசப் விஜய், இனியும் தமிழகத்தை ஆள நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு சொம்பு தூக்குற அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்து சொல்கிறேன், இது தவறு. இந்த மாதிரி படுபாதக செயலை நிச்சயமாக ஒரு பீரியடில் ஏதோ இருந்திருக்கலாம் எல்லா அரசியல்வாதியும், அதுக்குன்னு 41 உயிரெல்லாம் பலி வாங்குற அளவுக்கு மோசமான அரசியல் இருக்காது. நான் நம்புகிற கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து திமுகன்னு சொல்கிறது, நான் திமுக காரனே கிடையாது. ஆனாலும் இது தவறு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அரசியல்வாதிகளையும் நான் கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களை தனித்து விடணும். இதோடு உங்கள் கட்சியை வந்து ஊற்றி மூடணும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் 41 நீங்கள் என்ன சொல்கிறீங்க கடைசியாக? நான் இன்னும் ஸ்ட்ராங்காக வருவேன். 41 உயிர் செத்துச்சேன்னு உங்களுக்கு நெஞ்சு வலிக்காது? எப்படி ஸ்ட்ராங்காக வருவீங்க? அவங்க சமாதி மேலே ஏறி வருவீங்களா? மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் விஜய், பழி வாங்குறதா இருந்தால் என் ஆஃபீஸ்க்கு வாங்க, என்ன பிடிங்க. அங்கே கூட்டம் ஏற்பாடு பண்ணவனை பிடிப்பாங்களா? அப்புறமேல ஒருத்தராக வச்சு தான் உங்கள்கிட்ட வருவாங்க. இல்லை அதுக்கும் ஏன் ராத்திரியோட ராத்திரியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? ஒரு வேலையை வேகமாக செஞ்சாலும் குறை சொல்கிறீங்க, சுலவாக செஞ்சாலும் குறை சொல்கிறீங்க. அப்போ எப்படி தான் செய்யறது? நீங்கள் என்றைக்கும் முதல்வராக போகிறதில்ல, ஆயிட்டு அப்போ எப்படி செய்கிறீங்கன்னு பார்ப்போம். ஓகே விஜய், தலைகணத்தோடு ஆடாதீங்க. முதல்ல இந்த பண்ணி வச்சுட்டு பேசுகிற பேச்சை பேசாதீங்க. நடிக்கிற வேலையை இதோடு விட்டுருங்க. 41 உயிருக்காகவாது இனி அரசியல்வாதியாக இருக்க பாருங்கள். நடிகனாகவே வாழாதீங்க, அது நல்லதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.